மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது. உன்னை பார்க்கும் பொழுது திருமணமான வங்கி போல் காட்சியளிக்கிறாய். ஆகினால் நான் உன்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்தினேன். சாமி, கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான வங்கி போல் இருக்கிறாய். அதனால் உன்னை தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்தினேன். சாமி, கணவன் மனைவி சேர்ந்து உண்மை. சாமி, நீங்க தீர்க்க சுமங்கலியம் என்று வாழ்த்திவிட்டீர்கள். ஆனால் என் கணவனை ஆமா, உன் கணவனோ இறந்து விட்டான். உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்து விட்டேன். ஒரு கணவன் இருந்த பிறகு ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி காட்சியளிக்கணும்? அமங்கலியா அல்லவா காட்சியளிக்கணும்? எனது கண்களுக்கு சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால் நான் உன்னை பார்த்ததும் நான் தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்து விட்டேன். சரி, நான் வாழ்த்திய தவறுதான். ஒரு கணவன் பெண்ணாக தீர்க்க சுமங்கலியா இருக்க முடியாது. தேவர்கள் அப்படி வாழ்த்தலாமா? வாழ்த்தவும் கூடாது, வாழ்த்து வீண் போக கூடாது. சுவாமி, ஆகையால் என் கணவர் உயிர் கொடு. தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்தி கிடைத்தால் இறந்த உன் கணவருக்கு நான் உயிரை கொடுக்க வேண்டும். ஆமா பெண்ணி, அது என்னால் முடியாது. முடியாது, நான் வருவேன். என்னோடு நீ வர போகிறாய். ஆமா, என்னோடு வந்து என்ன செய்ய போகிறாய்? பெண்ணி, நானும் ஒரு பிரம்மச்சாரி, உலகத்தையும் ஒரு நொடிப்பொழுது வளம் வரக்கூடியவன். அப்படி இருக்கும் பொழுது என்னோடு வந்து என்ன செய்ய போறேன்? என்னை விட்டுவிடு. வந்தால் என்னோடு வருகிறேன். இல்லாவிட்டால் இறந்து கிடக்கூடிய கணவனுக்கு உயிரை கொடுங்கள் என்று உரைக்கிறாய். பெண்ணி, நானும் என்னையும் அறியாமல் உன்னை பார்த்து தீர்க்க சுமங்கலியம் வாழ்த்து விட்டேன். ஆகினால் உன் பரிதாப நிலை கருதி இப்பொழுதுதான் எனக்கு ஒரு யோசனை நினைவுக்கு வருகிறது. என்ன தெரியுமா? உன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மோதிரம் அந்த கம்பத்தில் ஓரமாக துளைத்து வருகிறாய். இந்த கம்பத்தினர்கள் தேடினால் கிடைக்குமா? கிடைக்காது. எங்கே தொலைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். ஆகினால் உன்னுடைய கணவனுடைய உயிரை கவர்ந்து சென்றது யார்? வைவசூத பட்டினத்தை ஆளக்கூடிய யமதர்மன். ஆகினால் அந்த யமதர்மன் இந்த பூலோகம் வந்தால் நிச்சயமாக கணவனுக்கு உயிர் வரும். இந்த பெண்ணிடத்திலே நானே உரைத்துப்பட்ட இல்லத்தில் நானே அகப்பட்டுக் கொண்டேன். அப்படி என்றால் அந்த வைவசூத பட்டினம் எங்கே இருக்கிறது? யமதர்மன் எப்படி இருப்பார் உனக்கு தெரியாதா? சரி, உனக்காகி உன் பரிதாபம் அளிக்கிறது. இப்பொழுது புறப்படுகிற வைவசூத பட்டினம் சந்திக்கிற யமதர்மனை தந்திரமாக புலவர் அழைத்து வருகிறேன். என்னுடைய பாதத்தில் எப்படி சாஸ்தாக அதே போன்று அவர் பாதத்தில் மறந்து கொள்வோம். அப்படி வணங்கினால் நிச்சயமாக அப்படி பார்க்கும்போது ஏதோ வீடை காலம் கேட்டுக்கொண்டிருக்கிறது.
எங்கடா பாரா என்னை நலமோடு இதுவரை இருக்கிறாய் என்று யாரும் கேட்டது கிடையாது. ஆனால் என்னை நீங்கள் கேட்கிறீர்கள் நலமோடு இருக்கிறாயா என்று. என் நலத்தில் என்ன குறைபாடு இருக்க போகிறது? இதுவரையில் நல்ல முறையில் இருந்தேன். இனிமேல் தான் எப்படி ஆகுமோ என்று தெரியவில்லை. மாமா இருந்தாலும் உன்னை நான் ஏன் வந்தேன், எதற்காக பார்க்க ஓடிவதற்கிறேன் தெரியுமா? உலகத்தை சுற்றி வளவர சமயத்திலே வளவர நேரத்திலே பூலோகத்தின் வழியாக வந்தி. சரி, அப்படி பூலோகத்தின் வழியாக வரும் சமயத்திலே பூலோகத்திலே ஒரு அதிசயத்தை நான் பார்த்தேன். அதிசயமா? உண்மைதான். பூலோகத்தில் அப்படி என்ன தெரியுமா? பெண்ணாகப்பட்டவள் கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாள். இது அதிசயமா? பூலோகத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் நம் கணவர் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று கடவுளுக்கு ஒரு தவம் இருப்பது இயல்பான ஒன்றுதானே? உண்மைதான் ஐயா. அந்த பெண்ணின் அருகாமையில் சென்று, பெண்ணி எவ்வளவு கடுமையான தவத்தை மேற்கொண்டிருக்கிறாயே, எதற்காக என்று அந்த பெண்ணிடத்திலே கேட்கிறேன். அதுக்கு அந்த பெண்ணானவள் என்ன உரைத்தால் தெரியுமா? நீ யாரை குறித்து கடன் நம்புகிறாய் என்று கேட்டதற்கு அந்த பெண்ணும், சுவாமி நானும் இந்த உலகத்தில் எனது ஆண்டவன் நான் வணங்கக்கூடிய தெய்வம் என் குடும்பத்தின் குத்துவிளக்கு அந்த யமதர்மனை குறித்து கடந்த நம்புகிறேன் என்று உரைத்தாள். மாமா போது நிறுத்தும் ஐயா. பூலோகத்திலே ஒரு பெண்ணானவள் யமனுக்கு ஒரு தவம் இருக்கிறாரா? அனைவருமே சிவனுக்கு ஒரு தவம் இருந்த காலம் போய் இப்போது எவனுக்கு ஒரு தவம் இருக்கிறாரா? சரி, என்னைக்கு ஒரு எதுக்காக தவம் இருக்கிறாரா? சொல்லக்கூடிய பூலோகத்திலே ஒரு பெண்ணாகப்பட்டவள் உன்னையே குறித்து கடந்தவள் செய்கின்றாள். அந்த பெண்ணை பார்த்து நான் கேட்காமல் விரும்பினா, எதற்காக கடுமையான தவத்தை மேற்கொண்டு யமதர்மனை வணங்குகிறாய் என்று கேட்டிருப்பாய். அந்த பெண் உன்னிடத்திலே வரப்பெற போகின்றாளா? என்னிடத்திலே? ஆமையா. பூலோகத்திலே இதுவரை கடவுளுக்கு ஒரு தவம் இருந்த காலங்கள் போய் இப்போது யமனுக்கு ஒரு தவம் இருந்து வரப்பெற போகிறாளா? உண்மைதான். அப்பேற்பட்ட வரம் என்ன வர கேட்கிறாள்? என்ன வரம்? அவள் கண்ணெதிரை நீ காய்ச்சலித்தாமல் உணர்த்தினை கேட்கக்கூடிய வரம். அவளை தொட்டுத்தாளை கட்ட கணவன் இன்றோடு சாக வேண்டும். நல்ல புருஷன் எவ்வளவு ராணுவம் இருக்கும். தொட்டு தாலி கட்டி கணவன் சாக வேண்டும், கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்று என்னைக்கு ஒரு தவம் இருப்பார்கள். அந்த பெண் எங்கிருக்க அதுவும் தொட்டு தாலி கட்டி சாக வேண்டும். கள்ள புருஷன் 100 ஆண்டு காலம் உன்னை தொட்டு இந்த பூமியில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு கள்ள புருஷன் சாக வேண்டும். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் நல்லபடியா வாழணும். உன்னை போய் தவம் இருந்தாய். ஆம்
எனக்கு அந்த தவத்தை வரத்தை மாற்றி சாபமாக கொடுத்தாயா? ஆமா. தொட்டுத்தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வாழ வேண்டாம். நான் வச்சுக்கிற கள்ள புருஷன் சாகணும். நல்ல புருஷன் சாக வேண்டும். அப்படிதானே? சுவாமி, என்ன தொட்டுத்தாலி கட்டிய கணவனை நான் சொல்றேன். நான் எந்த கள்ள புருஷனை வச்சுக்கிறேன்? என் மாமனார் கால் வைக்கிற இடத்துல எந்த இடம் உருப்படுது நான் மட்டும் உருப்பட போறேன். யோ மாமா, உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா உருப்படுமா பாவிகளே உருப்படுமா நாட்டினாலும் தன்னை கொல்லும் திட்டமெல்லாம் உருப்படுமா 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 பாவிகளே உருப்படுமா பேராசை உன்னை கொல்லும் நாட்டினாலும் தன்னை கொல்லும் ஏராசை உருக்குடன் பேராசை உன்னை கொல்லும் நாட்டினாலும் தன்னை கொல்லும் ராஜாவே பதவி நம்பி பின்னாலே உருப்படுமா பாவிகளே உருப்படுமா உருப்படுமா நீ இருக்கிற வரைக்கும் சத்தியமா நாங்களாம் உருப்படவே முடியாது. யோ மாமா, போதும் நிறுத்து ஐயா. இல்லையா பாட்டு ஒன்று கேட்குற வேற உருப்படுமா எப்படியா உருப்பட முடியும்? ஏன் நீ சொன்ன பெண் இந்த பெண்ணை பாருங்க. இவன் நாராயணம் என்ன? நான் உரைத்த பெண் இவளாது. ஆ, ஓ ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் சொல்லுவாங்க, அது உனக்குதான் தகும். ஏன்? நீ வேகமா போகும்போதே தெரியும் எங்க ஒரு பள்ளத்துல போய் விட போடுறது. அதே மாதிரிதான் இருந்திருக்கு. பள்ளத்துல நான் இருந்தனா பள்ளத்தை வெட்டி வச்சுட்டு வந்து என்ன கூட்டு வந்தவனே நீ. நானா கொண்டாந்து பள்ளத்துல தள்ளது நீ. ஓ உன் வார்த்தை கேட்டு விருந்து வந்தனால அப்படாதா. நான் உரைத்த பெண் இவள் கிடையாது. பிறகு அதோ பார்த்தனியா வெகு தூரத்திலே தபத்தை மேற்கொண்டிருக்கிறாள். அந்த பெண் அப்ப இந்த பெண் இல்ல கிடையாது. மாமா, என்ன நீதான் மாமா காப்பாத்தணும். ஏன் என்னாச்சு? சர்ச் பண்ணி தான் என்ன காப்பாத்தணும். இப்போ உன்னை காப்பாற்றுவதற்காக நான் இந்த பெண் தான் என்று நம்பி ம். வந்த வேகத்தில் இந்த பெண்ணுக்கு வரத்தை சாபத்தை மாற்றி கொடுத்து விட்டு மரத்தை சாபமாக மாற்றி வைத்து விட்டாயா? ஆமா. எப்படி? தொட்டு தாலி கட்டி கணவன் இந்த பூலையில் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற வரத்தையும் நல்ல புருஷன் சாக வேண்டும் என்று சாபத்தை கொடுத்து விட்டு நாராயணம் இந்த பெண்ணின் கணவர் இப்போது இறந்து கிடக்கிறாராம். உயிரை கொடு என்று கேட்கிறார். இந்த பெண்ணுடைய கணவன் இறந்து விட்டாரா? ம். இறந்து கிடப்பதை அறியாமல் உன்னை தொட்டுத்தாலி கட்டிய கணவன் 100 ஆண்டு காலம் உயிரோடு வாழ வேண்டும், கள்ள புருஷன் என்றே சாக வேண்டும் என்று வரத்தை கொடுத்து விட்டார். மாற்றி அமைத்து விட்டு சரி, அதற்காக அந்த பெண்ணாகப்பட்டவள் கணவனுக்கு உயிரை கேட்கிறார். உயிரை கொடாயா? உயிர் கொடுக்க என்னால் எப்படி முடியும்? உயிரை எடுக்கும் அதிகாரம் மட்டும்தான் எனக்கு உண்டு. உயிரை எடுக்கிற அதிகாரம் மட்டும்தான் உண்டு. உயிரை கவர்ந்து வரத்தான் உனக்கு உரிமை இருக்கிறது. உண்டு. உயிரை கொடுக்க உனக்கு உரிமை முடியாது. ஆமா, உயிரை கொடுக்க முடியுமா? முடியாதா? என்னால முடியாது. சரி, உயிரை கவர்ந்து வர உனக்கு உரிமை இருக்கிறது என்று உரைக்கிறாயே. எப்படி எப்படி என்று கேட்கிறாய்? உலகத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழில் கதிபதி படைக்கும் தொழிலானதை பிரம்மா செய்கிறார், காக்கும் தொழிலானதை விஷ்ணு செய்கிறார், அழிக்கும் தொழிலானதை ருத்ரமூர்த்தி செய்கிறார். அவரில் ஒரு பாகம் தான் நான். அப்படி இருக்கும் பொழுது பூலோகத்தில் பிறக்கின்ற உயிர்கள் எல்லாம் அவர் விதிப்பயன் முடிந்தவுடனே அவர் உயிரை கவரும் தொழிலானதை மும்மூர்த்தி தேவராக எனக்கிட்ட பணி. ஆகையால் உயிரை கவர மட்டும்தான் எனக்கு அதிகாரம் உண்டு, தவிர இறந்த பிணத்திற்கு மீண்டும் உயிர் தர என்னால் ஒருபோதும் முடியாது. அப்படி என்றால் உயிரை கொடுக்க முடியாது. முடியாது. இதோ இறந்து கிடப்பது யார் தெரியுமா? யார்? மதிபதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னன். அவருடைய மகன் சிவமணி. அவருக்கு 25 வயதிலே நாகத்தினதாக தளர்வு. ஆனால் நீங்களோ சனிக்கிழமை 8:45 மணிக்கு பிடிக்க வேண்டிய உயிரை ஒரு நாள் முன்னதாக வெள்ளிக்கிழமை 8:45 மணிக்கெல்லாம் பிடித்து விட்டு. அதற்கு காரணம் தெரியுமா? நேற்று கவர்ந்து வந்த உயிர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று முதலாக குடிகாரருக்கு ஆண்டுமணி அழைத்து வந்தீர்கள். அவன் செய்த தவறுக்கேற்றவாறு அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுத்து வந்தீர்கள். இரண்டாவது, தஞ்சாவூரை சேர்ந்த தாம் தலுக்கு அணிகளை அழைத்து வந்தீர்கள். அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்று அழைக்க சமயத்தில் அவர்கள் ஆடிய நாட்டியத்தை கண்ட நீங்கள் மதிமயங்கி கணக்கை தவறாக உரைத்து விட்டான் சித்ராகுப்தன். அவன் உரைத்த வார்த்தையை கேட்டு நீயும் உயிரை கவர சென்றாய். சிவமணியின் உயிரை தவறாக கவர்ந்து விட்டாய். தவறாக கவர்ந்து வந்த உயிரை சொர்க்கத்தில் சேர்ப்பதா அல்லது நரகத்தில் சேர்ப்பதா என்று பஞ்சாத்திர பெயரை திறந்து பார்க்கும் சமயத்திரி அவன் உயிராகப்பட்டது தவறாக கவர்ந்து வந்து விட்டோம் என்று அறிந்தீர்கள். உடனே இந்த உயிரை சொர்க்கத்திலே சேர்க்க முடியாது, நரகத்திலே சேர்க்க முடியாது. ஆகினால் பஞ்சாட்சர பேழை ஒன்று ஏற்பாடு செய்து அந்த பஞ்சாட்சர பேழை பாதுகாத்து வரலாம்.
அவன் ஆயுட்காலம் எப்பொழுது முடிகிறதோ அப்பொழுது சொர்க்கத்திலோ அல்லது நரகத்திலோ சேர்க்கலாம் என்று முடிவு செய்திலே பஞ்சாட்சர பேழையிலே பாதுகாத்து விட்டீர்கள். அந்த சிவமணி உயிர் தான் இந்த சடலம். இந்த விடையை எனக்கு இஸ்லாமுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு எப்படி தெரிஞ்சது? எனக்கு தெரியாதது ஒன்று இருக்கு. அது சரிதான். உனக்கு தெரிஞ்சாக நீ உலகத்தையே போய் கொள்ளுவீங்க. உனக்கு தெரியாத ஒண்ணு உண்டா இந்த உலகத்திலே? ஏதோ தவறு செய்து விட்டு நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டாமா? சரி, இறந்து கிடக்கும் பிணத்திற்கு உயிரை கொடு. உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் என்னால் முடியாது. ஏன் முடியாது? மூர்த்தி தேவர்கள் உரைத்தால் மட்டும்தான் அந்த அதிகாரம் எனக்கு உண்டே தவிர மற்றபடி எனக்கு அந்த அதிகாரத்தை நானாக எடுத்துக்கொள்ள முடியாது. மும்மூர்த்தி தேவர்கள் அவர்கள் இங்கு வந்தால் உயிரை கொடுப்பாயா? வந்தால் கொடுக்கிறேன். அவர்களா இதுக்கு வருவது அது எத்தனை யுகங்களாகுமோ? எத்தனை யுகங்களாகுமோ? அவங்க வேற 3 மணில பவுடர் போட்டு வாங்கி வேற வரணும். குளூர்ல உதவி வாங்கிக்கிறாங்க. கூப்பிடுறதுக்கு முன்னாடி வந்து நின்றுடுவாங்க. ஸ்ரீ ஹரிஹரி கோகுல ரமணா திருவடி சரணம். 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 மன்னிக்க வேண்டும் ஆண்டவா, மன்னிக்க வேண்டும். யமதர்மா, இந்த மும்மூர்த்தி தேவரும் உன்னை மன்னித்து விட்டோம். எப்படி என்றால், எப்படி அந்த சிவமணியின் உயிரை கவர்ந்து வந்து நரகத்திலோ சொர்க்கத்திலே சேர்த்திருந்தால் நீ செய்தது தவறு. உண்மைதான். ஆனால் நீயோ ஒரு பஞ்சாட்சர பேழை என்று ஒன்று ஏற்படுத்தி அந்த பஞ்சாட்சர பேழையில் அவனுடைய உயிரை பத்திரமாக பாதுகாத்து வந்தாய். ஆகவே இந்த மும்மூர்த்திகளும் உன்னை மன்னித்து விட்டோம். இப்பொழுதே சிவமணிக்கு உயிரை கொடு, அவன் உயிரோடு வரலாம். பெண்ணே, நான் நீ கேட்ட பிரகாரம் உன் கணவனுக்கு உயிர் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். என் கணவருக்கு உயிரை கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் என் கணவர் இறந்தவர் தான். சரி, ஆனால் என் உயிரை பிடித்து என் கணவரோடு அனுப்புங்கள். அவருக்கு சொர்க்கத்திலே இடம் கொடுங்கள். அதே போல் நான் அவர் சொர்க்கத்தை சென்று அவரோடு வாழ்கிறேன். அது மட்டும் இல்ல, இங்கு மாண்டு கிடக்கும் ஐயா ராஜேந்திர ஐயாவுக்கும் உங்களால் சொர்க்கம் கிடைக்க வேண்டும். நீ உரைப்பது போல் உன் உயிரை இப்போது உடனடியாக பிரிக்க முடியாது. ஏன் தெரியுமா? பூலோகத்திலே பிறக்கின்ற உயிர்கள் எல்லாம் எத்தனை ஆண்டு காலம் வாழ வேண்டும் என்ற ஒரு விதிப்பயன் பிரகாரம் தான் பிரம்மச்சோடியின் பிரகாரம் வாழ்கிறார்கள். அதன் பிரகாரம் உன்னுடைய ஆட்காலம் முடியாமல் உன்னுடைய உயிரை எடுத்தால் மீண்டும் மூர்த்தி ஆபத்துக்கு நான் ஆளாகுவேன். சில காலம் பூமியில் வாழ்ந்து வருவாய். உன் ஆட்காலம் முடிந்தவுடனே உன் உயிரை நான் பிரித்தெடுத்து செல்கிறேன். அது மட்டுமல்லாமல் உன் கணவனை நான் பத்திரமாக சொர்க்கத்திலே வைக்கிறேன். அப்படியா? நீ வரும் வரையில் நான் காத்திருக்கிறேன். அப்படியா? ஆகட்டும். நீ சாதாரண பெண் கிடையாது. பெண் குலத்தின் பெருமனுக்கு என்றால் உன்னையல்லவா சொல்ல வேண்டும். மாதவர்களை மாணிக்கம் என்றால் உன்னையல்லவா சொல்ல வேண்டும். கணவன் இறந்து விட்டான். இறந்த பிறகு கணவன் அந்த உலகத்தில் வாழவே கூடாது. ஆகினால் என் உயிரை பிரித்து எங்கள் இருவருக்கு சொர்க்கத்தை அமைத்தார்கள். நாங்கள் இருவரும் வாழ்க்கையை சொர்க்கத்திலேயே தொடங்குவோம் என்று உரைக்கிறாய். திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூலோகத்தில் நடக்கிறது உரைப்பார்கள். ஆனால் உனது திருமணம் இந்த பூலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டு சொர்க்கத்தில் நடக்கட்டும். ஆகினால் உங்கள் இருவருக்கும் சாலோப சாமிப சாருப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மனைவி முக்தி மோட்சத்தை அளிப்பது மட்டுமல்லாமல் இதே மனிதர்கள் பிறந்து வாழ்வாங்க வாழ்ந்து காலம் சென்று ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயாவுக்கும் சாலோப சாமிப சாருப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மனைவி முக்தி மோட்சத்தை நீங்கள் தான் அளிக்க வேண்டும். ஆண்டவனே, அப்படியே அழைத்து விட்டோம். யாரிடத்தில் பேச வந்தே யார் சொல்லி காதல்
நாடகக்கலா ரசிகர் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் அடுத்து கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகமன்றத்தினரால் பத்மாவது திருக்கல்யாணம் அல்லது மும்மூர்த்திகள் தரிசனம் என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெற்றது. எங்களுக்காக அறுசுவை உணவளித்த அன்னார்களுக்கும் ஒலி அமைத்து கொடுத்த அன்னர்களுக்கும் இந்த மேடையை அமைத்த தன்னர்களுக்கும் இவ்வளவு நேரம் கொட்டும் பணியில் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டளித்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் உங்களிடத்திலிருந்து நீங்க விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.